மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் முதல்வர் விஜய் தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் கடிதத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். மேகதாது அணை திட்ட விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல்வர் விஜய் பிரதமரை சந்திக்க நாளை டெல்லி செல்ல உள்ள நிலையில் முக்கியமான கடிதம் ஒன்றை பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். கர்நாடக துணை முதல்வரின் கருத்தால் காவிரி விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்திருக்கிறார்கள் என்றும் முதல்வர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கர்நாடக துணை முதல்வரின் கருத்தால் காவிரி விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்திருப்பதாக முதல்வர் விஜய் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை, மேகதாது அணை கட்டப்படும் என்று கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து காவிரி விவசாயிகளை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியிருப்பதாக முதல்வர் விஜய் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான மேகதாது விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரி அதன் துணை ஆறுகளில் புதிய திட்டம் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை முதல்வர் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கர்நாடக துணை முதல்வரின் கருத்தால் காவிரி விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்திருப்பதாக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி அதன் துணை ஆறுகளில் புதிய திட்டம் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் முதல்வர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், மிக முக்கியமான கடிதம் ஒன்றை முதல்வர் பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தொடர்ந்து கருத்துக்களை கூறி வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்போது பிரதமருக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பையும் காவிரி நடுவர் நீதிமன்றத்தின் இறுதி ஆணையும் அப்பட்டமாக மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது நீர்த்தேக்கத்திற்கான பூமி பூஜை நடைபெறும் என்றும் கர்நாடக அரசு அறிவித்துள்ளதை கனிவான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாகவும் மாண்புமிகு கர்நாடக துணை முதலமைச்சர் இது தொடர்பாக பொதுவெளியில் தெரிவித்திருப்பது தங்கள் வாழ்வாதாரத்துக்காக காவிரி ஆற்றையே நம்பியிருக்கும் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான விவசாயிகளிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும் என்றும் இப்பிரச்சனைக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்பே தீர்வு காணப்பட்டது என்றும் இந்திய பிரதமர் அவர்கள் அறிந்தது என்றும் 16/2/2018 அன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தற்போது அமல்படுத்தி வருகிறது என்றும் மேகதாது திட்டம் காவிரி நடுவர் மன்றம் அனுமதித்த திட்டங்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றும் இதனை மேற்கொண்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி படுகையானது நீர் பற்றாக்குறை உள்ள படுகை என்பதை கருத்தில் கொண்டு 50% நம்பகத்தன்மை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நீர் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் கூடுதல் நீரை பயன்படுத்துவதற்கோ அல்லது புதிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குவதற்கோ எவ்வித வாய்ப்பும் இல்லை என்பதாலும் 16/2/2018 தேதியிட்ட தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பு குறிப்பாக அனுமதிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தவிர்த்து காவிரி ஆறு அல்லது துணை நதிகளின் குறுக்கே வேறு ஏதேனும் புதிய திட்டத்தை திட்டமிடுவது மேற்குறிப்பிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தலையிடுவதற்கு சமமானதாகும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் திருத்தப்பட்ட இறுதி தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட்ட வேண்டிய நீர்வளத்துக்கான 3 கூறுகளில் ஒன்றான கட்டுப்பாடற்ற நீர்பிடி பகுதியிலிருந்து உருவாகும் நீர்வரத்தை தடுப்பதற்கு கர்நாடக மாநிலம் முயன்று வருவதாகவும் தமிழ்நாடு உறுதியாக கருதுகிறது என்றும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையின் மிக அருகிலேயே 67.16 DMC கொள்ளளவு கொண்ட ஒரு புதிய மேகதாது திட்டத்தை முன்மொழிவதன் மூலமாக கர்நாடக மாநிலம் இம்முயற்சி மேற்கொள்வதாக தமிழ்நாடு கருதுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் 16/2/2018 தேதியிட்டு தனது தீர்ப்பில் நீர்பிடிப்பு பகுதியின் மேல் பகுதியில் அமைந்துள்ள மாநிலமானது கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டப்பட்ட நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையிலான எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறுதியிட்டு தீர்ப்பளித்துள்ளது என்பதால் கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கு முன்மொழிந்த இச்செயலானது மேற்கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்பின மீதான ஒரு தெளிவான மீறல்
தேர்தலாகவே அமையும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என்றும் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு இந்த இந்திய பிரதமருக்கு விஜய் தற்போது இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இந்திய பிரதமருக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதத்தின் முழு விவரங்களுக்கு நன்றி சந்தானம். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது திட்ட அறிக்கையை நிராகரிக்க ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பிரதமரை முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் முதல்வர் விஜய் வலியுறுத்தி இருக்கிறார். கர்நாடக துணை முதல்வரின் கருத்தால் காவிரி விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்திருக்கிறார்கள். காவிரி அதன் துணை ஆறுகளில் புதிய திட்டம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நாளை முதல்வர் விஜய் பிரதமரை சந்திக்க உள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் வலியுறுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. மேகதாது குறித்து பிரதமரிடம் நேரிலும் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது. நாளை பிரதமரை டெல்லியில் முதல்வர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இன்று மிக முக்கியமான கடிதம் ஒன்றை பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். நேரில் நடைபெறும் சந்திப்பிலும் இந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட வாய்ப்பிருக்கிறது. மேகதாது திட்ட அறிக்கையை நிராகரிக்க ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று முதல்வர் பிரதமரை வலியுறுத்தியுள்ளார்.